ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் மீஷோவில் வந்து ப்ராடக்ட்டை எப்படி வந்து லிஸ்ட் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதுவும் சிங்கிள் கேட்டலாக் தான். கேட்டகரி ஆப்ஷன்ஸில் போய் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கேட்டலாக் அப்லோட்ஸ் அந்த இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். அதில் ஆடு கேட்டலாக் இன் பல்க், ஆடு சிங்கிள் கேட்டலாக் அந்த ஆப்ஷனில் வந்து ஆடு சிங்கிள் கேட்டலாக் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, இது வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டாக வந்து நம்ம லிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பல்க் கேட்டலாகில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வகையான ப்ராடக்ட்டை வந்து லிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரே டயத்தில். அதனால நம்ம வந்து ஆடு சிங்கிள் கேட்டலாக்கே சூஸ் பண்ணிக்கலாம். நான் செல் பண்ணக்கூடிய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா சாரீஸ் தான். இந்த ப்ராடக்ட்டை வந்து செல் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாரீஸை வந்து நம்ம காம்படிட்டர்ஸ் வந்து எப்படி வந்து செல் பண்ணிக்கலாம் போதை பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து சாரீக்கான டைட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து அமௌண்ட் எவ்வளோன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் நமக்கு தேவைப்படும். அதுவும் வந்து நம்ம காம்படிட்டர் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு கான்செப்டாக எடுத்து நமக்கு ப்ராடக்ட்டுக்கு நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவாக வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ நேமு, சாரீஸு, ஃபேப்ரிக் என்னது, ப்ளவுசஸ் பேட்டர்ன் அண்டு நெட் குவான்டிட்டி, சிங்கிளாக இல்லை வந்து மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணி கொடுக்குறீங்களா, நிறையா டீட்டெயில்ஸாக நம்ம வந்து ப்ராடக்ட் டீட்டெயில்ஸில் வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணிட்டோம்னா கஸ்டமர் அதை பார்க்கும்போது அட்ராக்டிவாக இருக்கும், ஈஸியாக வந்து நமக்கு வந்து கிளிக் ஆகும் இந்த ப்ராடக்ட்டு. ஸோ அதனால் நம்ம வந்து எப்பயும் போல் நம்ம வந்து கேட்டகரியில் வந்து சாரீஸ்ன்னு நீங்கள் மட்டும் செலக்ட் பண்ணாலே போதும் மீஷோ பொறுத்தளவுக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன் காட்டும். நமக்கு வந்து இதில் வந்து சாரீஸ்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கான கேட்டலாக் வந்து நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓகேங்களா, எக்ஸாம்பிளாக நமக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் லிஸ்ட்டு காட்டியிருக்காங்க. நீங்கள் வந்து ஆட் ப்ராடக்ட் இமேஜஸை வந்து கிளிக் பண்ணோடனே உங்களுடைய ப்ராடக்ட் இருக்கிற இடத்த வந்து சூஸ் பண்ணி அதை வந்து அப்லோட் பண்ணிக்கிங்க. அதை அப்லோட் பண்ண நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் காட்டும். வாட்டர் மார்க் இமேஜஸ் இருக்கக்கூடாது, அப்புறம் வந்து இமேஜஸில் வந்து டெக்ஸ்ட் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி ப்ரெல்லாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் கொடுத்து நம்ம கண்டினியூ கொடுக்கணும். கண்டினியூ கொடுத்தோன்னே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து லோட் ஆகி உங்களுடைய ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் வந்து அடுத்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் தான் ப்ரைஸ் அண்ட் வந்து ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதே ப்ராடக்ட்டில் வந்து நீங்கள் வந்து பேக் பேஜ் இமேஜும் வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணி ஆட் ப்ராடக்ட்டை வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பேஜுமே நீங்கள் வந்து இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இப்போ நெட் வெயிட்னு பார்த்தீங்கன்னா 300 கிராமு. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நேம் வந்து சாரின்னே கொடுத்துருவோம். சைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சைஸே கொடுத்துருவோம். அதை கொடுத்து அப்ளை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மீஷோ பொறுத்தளவுக்கு. ஓகே, இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராடக்ட்டோட மார்ஜின் ரேட்டு எல்லாமே மென்ஷன் பண்ணி தான் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி கொடுக்கணும் இதில். ஸோ நம்ம ஒரு ப்ரைஸ் கொடுப்போம், பட் மீஷோ வந்து இன்னொரு ப்ரைஸில் வந்து செல் பண்ணுவாங்க கஸ்டமருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மீஷோ ப்ரைஸ்னு ஒன்று இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ராங் அண்டு டிஃபெக்ட் ரிட்டர்ன்ஸ் ப்ரைஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் ஒரு 699 ரூபா மீஷோ ப்ரைஸ் நான் வந்து என்னோடய ப்ராடக்ட் வந்து லிஸ்ட் பண்ணுறேன்னா ராங்காக, அதாவது வந்து தப்பான ப்ராடக்ட் வந்து கஸ்டமர் கை போச்சுன்னா அவங்க வந்து ரிட்டர்ன் பண்ணாங்கன்னா இந்த அமௌண்ட் கஸ்டமருக்கு போகும் 670 ரூபா. ஸோ வந்து எம்ஆர்பி வந்து நான் வந்து 999 ரூபா போட்டுக்கிறேன். இன்வென்ட்ரியை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட ஸ்டாக் வந்து கையில் எவ்வளோ இருக்கோ அதை வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. என்கிட்ட இப்போ வந்து 1ன்னு போட்டுக்கிறேன் நான் இப்போதைக்கு. ஸோ வந்து ப்ளவுஸ் லென்த் சைஸஸ் கேட்குது 0.8 அண்ட் வந்து சேரீ லென்த் சைஸஸ் வந்து 5.5 அதை கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு வந்து நம்ம மீஷோவில் வந்து ப்ரைஸ் எல்லாமே லிஸ்ட்டு பண்ணியாச்சு. பட் இந்த மீஷோ ப்ரைஸ் எவ்வளோ வந்து கஸ்டமருக்கு வந்து விற்கிறாங்கன்னு அதையும் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மீஷோ ப்ரைஸை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து 699 ரூபா. கமிஷன் ஃபீஸ் வந்து நமக்கு வந்து 0% போட்டிருக்காங்க. நான் வந்து நான் ஜிஎஸ்டியில் வந்து நான் லாகின் பண்ணனால. ஸோ இப்போ ஜிஎஸ்டி டிடிஎஸ்லாம் போக 60 ரூபா ஒரு மைனஸ் பண்ணிக்கிறாங்க. மிச்சம் வந்து அதாவது பேங்க்குக்கு வரது வந்து 638 ரூபா. பட் கஸ்டமர்கிட்ட வந்து செல் பண்ணுறது வந்து 1032 ரூபா வந்து கஸ்டமருக்கு வந்து இந்த சேரீ வந்து செல் பண்ணுறாங்க. ஜஸ்ட் இது வந்து எஜுகேஷனுக்காக தான் இது வந்து ஒரு லிஸ்ட் பண்ணுறோம் இந்த ப்ராடக்ட்டேவே. ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம என்ட்ரு பண்ணிடுறோம். ப்ளவுசஸ் டீட்டெயில் கேட்குறாங்க. ப்ளவுசஸ் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா செப்பரேட் ப்ளவுசஸ் பீசஸ், அடுத்து வந்து ப்ளவுசஸ் ஃபேப்ரிக் காட்டன். இதே மாதிரி நீங்கள் ஒரு ஷர்ட்டு ஃபேண்ட்டு எது செல் பண்ணாலும் ஸோ இதே மாதிரி தான் டீட்டெயில் கேட்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்டர் கேட்குது. பார்டரில் எம்ப்ராய்டர்னு கொடுத்துருவோம். கலர்ஸ் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர், அதனால் வந்து சர்ச்சிலே நம்ம வந்து ஆப்ஷன் இருக்கும். பிங்க் நீங்கள் செலக்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிங்க் வந்துடும். ஸோ அடுத்து வந்து குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா சிங்கிள் குவான்டிட்டினால சிங்கிளே கொடுத்துடணும். இல்லை மல்டி ப்ராடக்ட் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா குவான்டிட்டி எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்டிங்கில் வந்து உங்களுடைய கேட்டலாக் தான் வந்து உங்களோட கஸ்டமரை வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ அதனால் உங்களோட இமேஜ் குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும். அதுவும் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரில்லாக இருக்காமல் நல்ல கிளியராக இருக்கணும். ஸோ வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசானை பொறுத்த அளவுக்கு பேக்ரவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் தான் இருக்கணும் ப்ராடக்ட்டு, ப்ளஸ் வந்து பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக இருக்கணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஷேடாகவும் எதுவும் இல்லாமல் கிளியராக இருக்கிற மாதிரி தான் நமக்கு வந்து ஃப்ளிப்கார்ட் அண்டு அமேசானில் இருக்கணும். பட் மீஷோனை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நீங்கள் வந்து ஒயிட் பேக்ரவுண்ட்லேயே நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து லிஸ்ட் பண்ணலாம். பட் நார்மல் சுச்சுவேஷன் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து நார்மலாகவே இருக்கிற ப்ராடக்ட்
ப்ராடக்ட்டை வந்து லிஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து மற்றவங்க லிஸ்ட் பண்ண ப்ராடக்ட்டை வந்து உங்களுடைய லிஸ்டிங்கில் வந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம், இல்லை ப்ராடக்ட்டை வந்து சஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்க மீஷோவை பொறுத்தளவுக்கு. அமேசானை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து அக்கௌண்ட்டே சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அதர் இமேஜஸை வச்சு நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணோம்னா அந்த மாதிரி ஒரு இஷ்யூ வரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் உங்களுடைய ப்ராடக்ட்டு மட்டும் குவாலிட்டியாக இருந்தால் மட்டும் போதும். மீஷோவை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கான கேட்டலாக் இமேஜ் மட்டும் கொஞ்சம் கிளியராக நல்லா குவாலிட்டியாக இருந்தாலே போதும், ஈஸியாக வந்து லைவுக்கு வந்துடும். ஸோ வந்து அந்த காரணத்துக்காக தான் நீங்கள் வந்து எப்போயுமே உங்களுடைய ஓன் ப்ராடக்ட்டு அண்ட் ஓன் ப்ராடக்ட்டவே வந்து லிஸ்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து நான் வந்து ஒரு தப்பு பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது என்ன பண்ணிட்டேன், லிஸ்ட்டு அப்லோடு கேட்டலாக்குன்னு வந்துச்சு. ஸோ நம்ம ஒரு அப்லோட் பண்ணி விட்ருவோம், லிஸ்ட் பண்ணி விட்ருவோம்னு நினச்சி கூகுளில் இருந்த ஒரு ஃபோட்டோவை எடுத்து நானே அப்லோட் பண்ணி விட்டேன். ஸோ பண்ண அடுத்த ஒரு 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ப்ராசஸிங் ஆகின்னு போட்டுருந்துச்சு. பட் 8 ஹவர்ஸ் கழிச்சு பார்க்கும்போது QC எரர் அப்படின்னு ஒன்று வந்துருச்சு நமக்கு. ஸோ உங்களுடைய ப்ராடக்ட் இது வந்து சஸ்பெண்டுன்னு போட்டு வந்துருச்சு எனக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் அந்த இது சொல்கிறேன். ஓகே, இப்போ எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ ஃபில் பண்ணி முடித்தோடனே நீங்கள் வந்து சப்மிட்னு ஒன்று கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப் வந்து ப்ரொசீட் கொடுங்க, குவாலிட்டி செக்குக்கு போகும். உங்கள் கேட்லாக் வந்து நெக்ஸ்ட் வந்து குவாலிட்டி செக் போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய கேட்லாக் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி போயிடுச்சு. அதாவது வந்து 4 to 6 ஹவர்ஸ் வந்து லைவுக்கு வந்துடும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து இப்போ என்னோடய ப்ராடக்டான ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி பண்ண சொல்கிறாங்க மீஷோவே. ஸோ அந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு வந்து விசிபிலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இப்போதைக்கு நான் சேஞ்சஸ் எதுவும் பண்ணலை. இப்போ என்னோடய ப்ராடக்ட் வந்து லைவுக்கு வரல. ஸோ என்ன காரணத்துக்கு நான் மறுபடியும் பண்ணனால இந்த மாதிரி இஷ்யூ ஆகிடுச்சு போல். இப்போ மறுபடியும் நான் எடிட் கேட்டலாக கொடுத்துட்றேன். ஸோ இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் எப்பவுமே ஆட்டோமேட்டிக்காக லிஸ்ட் ஆகிடுச்சு. 3 to 4 ஹவர்ஸ் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக காட்டுச்சு. ஸோ இன்னொரு தடவை நம்ம சப்மிட் பண்ணி கேட்டலாக் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொசீட் கொடுத்துட்றேன். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் வந்து நான் ஹோம் பேஜுக்கு போயிட்டு மறுபடியும் என்னோட இது லிஸ்டிங் ப்ராடக்ட்டுக்கு வந்துக்கிறேன். ஸோ இப்போ என்னோடய லிஸ்டிங் ப்ராடக்ட் வந்தோடனே என்னோட வந்து QC ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டே ஆகிடுச்சு. ஸோ என்னோடய ப்ராடக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து லைவுக்கே வந்துருச்சு. இப்போ வந்து எந்த ஒரு 2 ப்ராடக்ட் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து பப்படு, இன்னொன்று வந்து சாரீஸ். இந்த இது வந்து நமக்கு வந்து ரெண்டுமே வந்து ப்ராசஸிங் ஆகி லைவுக்கு இருக்குது ப்ராடக்ட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்து வந்தீங்கன்னா இன்வென்ட்ரியில் போய் என்னோடய ப்ராடக்ட் வந்து பார்த்துடலாம். ஸோ ஆக்டிவ் ஆகிடுச்சு என்னோடய ப்ராடக்ட்டு. சாரீஸ் லிஸ்டிங்லேயே வந்துருச்சு. இப்போ வந்து மீஷோவில் வந்து என்னோடய ப்ராடக்ட் வந்து லைவில் இருக்கும். இப்போ வந்து என்னோடய ஹோம் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா என்னோடய 2 ப்ராடக்ட் வந்து லைவில் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ரீசெண்டாக அப்லோட் பண்ண கேட்டலாக் வந்து வியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து என்னோட அப்லோட் கேட்டலாகில் பார்த்தீங்கன்னா 2 வந்து வியூ ஆகும். ஸோ இப்படி தான் என்னோட கேட்டலாக் இமேஜ் கொஞ்சம் குவாலிட்டியாக தான் அப்லோட் பண்ணேன். அதனால் கொஞ்சம் வேகமாகவே ப்ராசஸிங் ஆகி என்னோடய ப்ராடக்ட் வந்து லைவுக்கு வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி தான் உங்களோட ப்ராடக்ட்டோட இமேஜ் குவாலிட்டி மட்டும் நல்ல குவாலிட்டியாக இருந்தாலே போதும். ஸோ அவ்வளோதாங்க guys, இந்த வீடியோவில் அவ்வளோதான். நம்ம சிங்கிள் கேட்டலாக் எப்படி அப்லோட் பண்ணு பார்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு அப்லோட் பண்ணும்போது QC எரர் வந்துச்சுன்னா அது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக போட்டுடலாம். தேங்க்யூ guys, bye bye, see you.